அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் கன்சல்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் ஆர் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாளாலுமே அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்சியாளர் தென்னரசி மேடம் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட். குட் மார்னிங். என்னோட பேர் தென்னரசி, சேலத்தில் இருந்து. ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். நான் இந்த டாப்பிக்கில் வந்து 12+ இயர்ஸாக வந்து இப்போது பிஸ்னஸில் இப்போ salemcctv.com சொல்லிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நடந்ததை பற்றி கம்யூனிகேஷன் எப்படி அதுக்கு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸுக்கு அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கான கீ டேக்அவேஸ் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நான் வந்து 3 கம்யூனிகேஷனாக பார்க்குறேன். நம்ம கஸ்டமரோட கம்யூனிகேஷன், ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் கிட்ட நடக்கிற கம்யூனிகேஷன், வெண்டரோட கம்யூனிகேஷன். இந்த 3 கம்யூனிகேஷனும் நாம் எப்படி வந்து அவங்களோட லாங் டேர்ம் ட்ராவல்காக இருக்கட்டும், நம்ம மேலே வந்து ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு பேக் போனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனி பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும் எந்த பிஸ்னஸ்க்காக இருந்தாலும். அப்போ தான் வந்து அந்த ஒரு பிஸ்னஸோட க்ரோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது நம்ம மேலே கஸ்டமர்ஸ்க்கு மோர் ட்ரஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சி, லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து தேவைப்படுது. எனி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அது வந்து வெர்பல், இல்லைனா வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், அந்த மாதிரி எந்த ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், பட் அது வந்து ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமரோட கம்யூனிகேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பிஸ்னஸுக்குமே கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அதை விட முக்கியம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அவங்க வந்து நிறைய வந்து அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் மற்றவங்க கிட்ட போய் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு கம்யூனிகேஷன் தான் வந்து பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து இருக்கு பிஸ்னஸ்ல. ஸோ வந்து இதுதான் வந்து கண்டிப்பா ஒரு மேஜர் ரூல். ஒரு நமக்கும் அவங்களுக்கும் நடுவில் வந்து ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு, லாயல்ட்டிக்கு இதுக்கு வந்து உதவும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட பேசும்போது நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா தேவை. கஸ்டமரோட நம்ம பேசும்போது நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிசஸை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து மேனேஜர், அதுக்கு கீழே வந்து ஒரு எம்ப்ளாயீஸ், 4th லெவல். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த 4 ஸ்டேஜில் இருக்கவங்களுமே ஒரே மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 years வாரண்டி, இந்த பொருளோட காஸ்ட்டு இந்த விலை, நம்மளோட சிஸ்டம், இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எந்த லெவலில் கேட்டாலும் ஒரே மாதிரியான பதில் தான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். கஸ்டமர்ஸ் வந்து பேசும்போது 4th ஸ்டேஜில் இருக்கிற எம்ப்ளாயி வந்து வேற ரெஸ்பான்ஸையும், 2nd ஸ்டேஜில் இருக்க மேனேஜர் வந்து வேற ரெஸ்பான்ஸையும் வந்து
கொடுக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து குடுக்கும்போது, கஸ்டமருக்கும் நம்ம மேல வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகே, இவங்க வந்து எல்லாருமே ஒரே மாரி தான் பேசுறாங்க. அப்படிங்கிறதும்போது அந்த ஒரு நம்பிக்கை வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் நம்மளோட பிரைசிங்கு, நம்மளோட பாலிசி இது எல்லாமே வந்து நம்ம வந்து கிளியரா வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட பேசும்போதே, இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்ட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிரணும். நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து அதுதான் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும்போது, அந்த லாங் டெர்ம் கொண்டு போறதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் கஸ்டமரோட. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து சர்வீஸ் முடிஞ்சு வரதுக்கு வந்து இப்போ ஒரு 15 டேஸ் டூ 20 டேஸ் ஆகுது அப்ராக்ஸிமேட்டா அப்டின்னா, நம்ம சேம் வந்து 20 டூ 25 டேஸ் கூட சொல்லலாம். ஏன்னா, எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட் முன்னாடி வந்தா கூட நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க ஹாப்பி. ஆனா வந்து இப்ப நீங்க ஒரு 7 டேஸ்லயே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துரும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு 20 டேஸ்ல வர ப்ராடக்ட்ட நம்ம 7 டேஸ்லயே வந்துரும் அப்டின்ற ஒரு அந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட் குடுக்கும்போது தான், கஸ்டமர் கிட்ட நம்ம ஹேண்டில் பண்றது நெறைய பிரச்சனைகள் வருது. சோ அந்த மாரிலாம் இல்லாம, எ என்ன வந்து ரியாலிட்டியோ, அத வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம வந்து கிளியரா சொல்லிடுறது வந்து பெட்டர். சில இடத்துல. பர்சனலைசேஷன் அப்படிங்கும்போது, கஸ்டமரோட நம்ம வந்து எப்படி வந்து பெர்சனலா வந்து ஹேண்டில் பண்றோம். இப்போ அ எப்பயுமே வந்து கஸ்டமரோட நேம் வந்து வச்சு நம்ம அவங்கள அட்ரஸ் பண்ணும்போது, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. "வணக்கம் பிரபு சார், எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு அவங்களோட பேர வச்சு நம்ம கூப்பிடும்போது, "வணக்கம் சார், வணக்கம் தீபக் சார், அ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?" அப்படின்னு வந்து நம்ம எடுத்த உடனே அவங்க கால் பண்ணும்போதே, அது வந்து அந்த மாரி நம்ம பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெர்சனல் டச்சா நம்ம வந்து அவங்களோட நம்ம இருக்கோம். ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்கு அப்படிங்கும்போது, அந்த மாரி கூப்பிடும்போது அவங்க இன்னும் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடான கஸ்டமர்ஸ். இப்ப இந்த பிசினஸ்ல வந்து இந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி. இதே வந்து இப்போ நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வாங்குறது இருக்கு இல்லைங்களா? அந்த மாரியான பிசினஸ்க்கு அந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வரவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் குடுக்கறது, இல்ல வந்து அவங்கள எப்படி வந்து நம்ம லாங் டெர்ம்க்கு கொண்டு போறது, அந்த மாரி இதுக்கெல்லாம் அவங்கள எப்படி வந்து நம்ம இன்னும் வந்து பெட்டரா வந்து ஃபீல் பண்றது. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடுத்து, இது எல்லாமே வந்து நம்ம வந்து அவங்கள ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுவோம் அந்த கஸ்டமர்ஸ. இப்ப வந்து எப்படி Amazon, Flipkart இவங்கலாம் வந்து இப்படி ஒரு பெர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன் குடுக்குறாங்க இல்லையா? அவங்களோட அந்த ப்ரீவியஸ் பர்ச்சேஸ வச்சு, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அத நம்ம வந்து அ பெர்சனலைஸ் பண்ணலாம் அவங்களோட பர்ச்சேஸ்ல. அது மாரி இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. நம்ம அடுத்த சைட்டுக்கு நம்ம எதுல போனாலுமே, அத பேஸ் பண்ணி எல்லா ரிலவென்ட்டா வந்து எல்லாமே வந்து அது ரிலவென்ட்டாவே நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாரியான இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் கம்யூனிகேஷனுக்கு. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மள வந்து நினைப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்டின்னா, அவங்க வந்து நம்மள யோசிக்கணும். ஓகே, டூத் பேஸ்ட் வாங்குறதுக்கு இந்த பிராண்டு, இந்த கடையில நம்ம வாங்கலாம் அப்டின்றத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து யோசிக்க வைக்கிறோம். இந்த கம்யூனிகேஷன் மூலியமா எனி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். அதுல வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அ யோசிக்க வைக்கிறோம். இந்த ப்ராடக்ட்ங்கும்போது இது ஞாபகம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து பண்றதுக்கான ஸ்டெப்ப வந்து நம்ம எடுத்துறணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து யார்கிட்ட வாங்கணுங்கிறத அது கஸ்டமர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம அது மாரி அ ரெஸ்பான்சிவா இருக்கணும். நம்மளோட கம்யூனிகேஷன்ல. அ அ இப்போ வந்து நம்ம எல்லாமே பிளாட்ஃபார்ம் வந்து கால் பேசுறது, கஸ்டமரோட வந்து நம்ம கால்ல வந்து பேசுறோம். வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் இருக்கு. இமெயில் இருக்கு. ஸோ இது எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து அவங்க எப்போ வந்து நம்ம கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும், டவுட் கேட்டாலும் வந்து நம்ம ஃபாஸ்ட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்ப ஃபாஸ்ட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணும்போதும், கண்டிப்பா அதுலயுமே வந்து அ அவங்களுக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகும். நம்ம அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றோம். உடனுக்குடன் வந்து அவங்களுக்கு தேவையானத வந்து நம்ம பதில் குடுக்குறோம் அப்படிங்கும்போது, அவங்க வந்து தே ஃபீல் ஹாப்பி கண்டிப்பா. இதே வந்து டிலேடு ரெஸ்பான்ஸ் நம்ம குடுக்குறோம். கொஞ்சம் டைம் டிலேவா ஆகுது அப்படிங்கும்போது, அவங்க என்ன நெனைப்பாங்க, ஓகே இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம முக்கியம் இல்ல போல. அப்படின்ற மாரியான ஒரு ஃபீல் கூட அவங்களுக்கு வரலாம். ஒரு சில கம்பெனிலலாம் அதுதான் வந்து எப்பயுமே 24/7 வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ்லாம் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. அது நம்மளோட
பிசினஸ் பேஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியான வந்து ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஒரு சில கம்பெனில வந்து ரெகுலர் டைமிங் இருக்கும். 9 to 6, 9 to 7 அந்த மாதிரி டைம்ல தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவை இருக்காது. ஸோ அது மாதிரி நம்மளோட பிசினஸோட நேச்சரை பொறுத்து, ஆனா நம்ம கஸ்டமருக்கு வந்து ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நாங்க வந்து இப்போ சிஆர்எம் யூஸ் பண்றோம். சாஃப்ட்வேர்ஸ். ஸோ வந்து அது யூஸ் பண்றது மூலியமா நம்மளால வந்து அவங்க சொல்ற டைமுக்கு, அ சொல்ற நேரத்துக்கு அவங்கள வந்து நம்மள வந்து ஃபாலோ பண்ண முடியும். நம்மளால வந்து இப்போ எல்லா நேரமும் எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து சிஆர்எம் யூஸ் பண்ணும்போது, அதுல நாம வந்து இப்ப இந்த கஸ்டமர் நேமு, இவங்க வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு கால் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த சிஆர்எம்ல நம்ம இந்த டேட்டாவெல்லாம் ஃபீட் பண்ணி வச்சுட்டோம்னா, அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு அந்த 1 மந்த் கழிச்சு அத ரிமைண்ட் பண்ணும். நம்ம அப்ப வந்து அவங்க கிட்ட கால் பண்ணி பேசும்போது, "நீங்க நீங்க 1 மந்த் கழிச்சு கால் பண்ண சொன்னீங்க சார். அதான் இப்ப கால் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது, ஓகே. நாம தான் சொல்லியிருக்கோம். சோ அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுல வந்து அப்ப ஆட் ஆகும். அத வந்து நம்ம சொல்லி பண்ணும்போது. அது மாரி நான் வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். அப்படிங்கும்போது கூட நம்ம 6 மந்த்ஸ் ஃபாலோ அப் வச்சு அந்த டைமுக்கு கால் பண்ணும்போது அவங்களுக்கு ஓகே நாம கூட மறந்துட்டோம். ஆனா அவங்க ஞாபகம் வச்சு நம்மள்ட்ட வந்து கூப்பிடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து கஸ்டமருக்கு வரும். நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். நம்ம இந்த மாதிரியான ஒரு கன்டினியூஸான ஒரு ஒரு கன்டினியூஸான ஒரு கம்யூனிகேஷன் நாமளும் கஸ்டமரும் இருக்கும்போது, அ இது வந்து ஒரு லாங் டெர்ம்க்கு வந்து கண்டிப்பா நம்மள கொண்டு போகும். இப்ப நம்ம வந்து அது மட்டும் இல்லாம சிஆர்எம்ல வந்து இப்போ இப்ப ஒர்க் பண்ணி முடிச்சுட்டோம். ஓகே. ஒரு 20 டேஸ் கழிச்சு அதோட ஃபீட்பேக் கால் கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு 20 டேஸ் கழிச்சு ஓகே போட்டு உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? உங்களுக்கு ஏதாவது எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்களா? நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா போட்டது? உங்களுக்கு பலன் இருக்கா? அப்படின்ற அந்த ஒரு ஃபீட்பேக் கால் கேட்கும்போது, கஸ் கஸ்டமர் வந்து கண்டிப்பா ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அது ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா அவங்களும் பேசுவாங்க அந்த டைம். அது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அ இது மாரி வந்து எல்லாம் இன்ஸ்டால் நம்ம பண்ணவங்களுக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு இதுக்கு கூட இந்த மாரி நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணி ரிமைண்டர் பண்றது வந்து, ரொம்ப வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு முக்கியமானதா நான் ஃபீல் பண்றேன். இதுல வேணா இப்ப வந்து நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு கம்யூனிகேஷன் பண்றதுக்கு. நம்ம எந்த ஒரு சேனல்ல வேணா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இப்ப இன்னுமே வந்து ஒரு சில ரொம்ப ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து அவங்க கால்ஸ் தான் பிரிஃபர் பண்றாங்க. ஆ இன்னுமே அவங்க கிட்ட WhatsApp இல்ல அப்படின்னு சொல்ற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம கால்ஸ்ல ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ இருக்கிற பீப்பிள்ஸ் யங் ஜெனரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கால்லாம் பண்ணாதீங்க. ஒன்லி WhatsApp போதும். நீங்க WhatsAppலயே ஆடியோ அனுப்புங்க. இல்லன்னா மெசேஜ் அனுப்புங்க. இமேஜ் ஷேர் பண்றது, வீடியோ எல்லாமே வந்து நீங்க WhatsAppலயே பண்ணுங்க. எனக்கு காலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இதுக்கு ஏத்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே அவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு ஏத்த மாரி நம்மளோட அ அவங்களோட நம்மள வந்து டிராவல் பண்றத வந்து நம்ம அதுக்கேத்த மாரி வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து நம்ம அத வந்து ஃபாலோ பண்ணோம்னா, அந்த கம்யூனிகேஷன் வந்து லாங் டெர்ம்க்கு வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. சோ அது இப்ப இந்த கஸ்டமர் கம்யூனிகேஷன்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பர் ஃபாலோ அப் இல்லாம பண்றது இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து கரெக்ட்டா இருக்காது. அதனால கண்டிப்பா ஒரு ரிமைண்டர், அப்டேட்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்க அவங்களோட கம்யூனிகேட் வந்து பண்ணுங்க. அதுல மட்டும் இல்லாம நம்ம நெறைய ஓவர் ப்ராமிசிங் பண்ணிட்டு அண்டர் டெலிவரிங் பண்ற மாரி இருக்கக்கூடாது. சோ வந்து ரியாலிட்டிக்கா என்ன இருக்கோ அத வந்து நம்ப ரியாலிட்டிக்காவே சொல்லிட்டு, பிளஸ் ஹானஸ்ட்டாவும் நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கணும். நெறைய கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்டின்னா, அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணாம, அதுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டு, அத சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களே வந்து உதவி பண்றாங்க. நம்மளுக்கு என்ன நடக்குதுங்கிறதுக்கு. அத வந்து நம்ம வந்து அலட்சியமா எடுத்துக்காம, அவரோட ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர்ட்ட பேசுறது
அது எல்லாமே வந்து நம்ம பேச பேசதான் அந்த கொண்டு போகும்போது தான் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு அந்த சேஞ்ச் தெரியும் நம்மளுக்கு. நாங்க எங்களோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் டேஸ்ல எல்லாம் வந்து எக்ஸ்போ போடுவோம். எக்ஸிபிஷன். அதுல தான் வந்து நம்ம இந்த நெறைய லீட்ஸ் எல்லாம் எடுப்போம். ஏன்னா அந்த டைம்ல அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸா இருந்தது. அ பேசுனாங்க. இது மாரி அவங்களோட பையனோட பைசைக்கிள் வந்து தொலைஞ்சிடுச்சு. ஸோ அத பத்தி வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க. இந்த மாரி அதுக்காக நான் கேமரா போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 1 ஆர் 2 தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு ரொம்ப அவங்களோட அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப கேட்டுட்டு ஓகே. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? அதுக்கான சொல்யூஷன் எப்படி பண்ணலாம்? இந்த மாரி இங்க வெளியில ஒரு கேமரா வச்சுக்கோங்க. இந்த சைடுக்கு ஒரு கேமரா வச்சுக்கோங்க அப்படின்ற மாரிலாம் அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு போனா அவங்களுக்கான என்னங்கிறத ஷேர் பண்ணோம். அவங்க வந்து ஜிஹெச்ல வந்து அவங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாரி டீன் வந்து இந்த மாரி ஜிஹெச்சுக்கு நெறைய கேமராஸ் போணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க வேணா வந்து பார்க்குறீங்களா? நான் வேணா உங்களுக்கு வந்து நான் வந்து டை அப் பண்ணி விடுறேன். நான் வந்து பேச சொல்றேன். உங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் நான் வாங்கி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அ நம்பவே முடியல. அது வந்து எப்படி இது வந்து ஒரு கண்டிப்பா இது அவங்களுக்கு உண்மையாலுமே தேவை இருக்கா? இல்ல வந்து இவங்க எப்படி பேசுறாங்க? எதுவுமே யோசிக்கல. சரி ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்டாஃப அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் அனுப்பிச்சது. பேசிட்டு ஓகே அப்படின்ற மாரி ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு மேனேஜர் போய் பார்த்துட்டு அடுத்த லெவல் எல்லாருமே போய் பார்த்து பேசி அவங்க வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு வெண்டர் போறது, அந்த மாரியான ஒரு இது ட டெண்டர் எடுத்து போறது, அந்த மாரியான எந்த இதுவுமே இல்லாம டைரக்ட்டாவே வந்து அண்டர் அவங்களோட இதுலயே வந்து பண்ற லெவலுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த மேடம் ரெஃபர் பண்ணி நாங்க 150 பிளஸ் கேமராஸ் வந்து சேலம் ஜிஹெச்சுக்கு இன்ஸ்டால் பண்ணோம். அந்த ஒரு சின்ன கம்யூனிகேஷன் நாம வந்து அவங்க வரும்போது, அது வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாம, ஒரு கேமரா தானே, இந்த இது தானே அப்படின்றதெல்லாம் நம்ம இல்லாம, அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கிற சொல்யூஷனுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அவங்களோட வந்து டிராவல் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம அந்த இடத்துல யோசிச்சோம். ஒரு சின்ன ஒரு சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் நம்மளோட அந்த லைஃப்ல வந்து அந்த டைமுக்கு ஒரு பெரிய ஒரு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து குடுத்துச்சு. அதே மாரி இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு கஸ்டமர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. ஓகே, இப்போ நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்துட்டாங்க. என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அந்த வந்து ரிவ்யூ பார்த்து தான் வராங்க. நம்ம Googleல சர்ச் பண்றாங்க, ரிவ்யூ பார்த்து தான் வராங்க. அப்ப வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்றது? அப்படிங்கிறதுல வந்து பார்த்து நெறைய ரிசர்ச்லாம் பண்ணி, அதுக்கு வந்து என்ன மாரியான நம்ம வந்து ரிப்ளை குடுக்கணும். அப்பதான் அத பார்த்து வந்து நம்ம வரக்கூடிய கஸ்டமர்ஸும் சரி, அ அத அத வந்து அந்த ரிப்ளையும் படிப்பாங்க. என்ன போட்டிருக்காங்க, அது எல்லாமே படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொன்னாரு, "இல்ல நீங்க ஏன் வந்து ஒரு வாட்டி வந்து நீங்க அவங்களோட பேசக்கூடாது? நீங்க ஒரு வேன் ஒரு ஒரு டைம் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், கஸ்டமரோட டைரக்ட்டா பேசுறதுக்கு" அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. எப்புட்றா நம்ம பேசுறது? ஏன்னா ரொம்ப வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்குன்னா, நம்மளுக்கு கீழ இருக்க ஸ்டாஃப் வந்து அங்க போயிட்டு பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. அதனால தான் அவங்க வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. சரி ஓகே நாம பேசிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு நானு, அ நம்ம ஸ்டாஃப் போனவங்க, பிளஸ் மேனேஜர் இந்த மாரி எல்லாருமே வந்து கஸ்டமரையும் கால் எடுத்து பேசும்போது, அவங்க கிட்ட அவங்களோட எல்லா எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே கேட்டுட்டு, கண்டிப்பா சாரி நம்ம வந்து பண்ணது தப்பு தான். எங்க சைட்ல தான் மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிட்டு, இந்த மாரி இனிமேட்டு மத்தவங்களுக்கு யாருக்குமே இந்த மாரியான ஒரு தவறு நடக்காம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அ ஓகே அதுக்கப்புறம் வந்து ஓகே வின் வின் ஓகே நம்ம இதுக்கு மேல நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்ற மாரி அவங்க கிட்ட பேசும்போது, அத பேசி முடிச்சோனவே அந்த ஒரு தயக்கம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு நார்மலா ஆன மாரி இருந்தது. நெக்ஸ்ட் டேவே அந்த கஸ்டமர் வந்து எது அ கூப்பிட்டாலும் நம்ம அவங்களுக்கு பண்றதுக்கும் சரி, ரொம்ப ஒரு ஃப்ரீயா இருந்த மாரி இருந்தது. அத பேசி முடிச்சதும். அது மட்டும் இல்லாம அந்த நெகட்டிவ் ரிவ்யூ போட்ட கஸ்டமர் 5 ஸ்டார் ரேட்டிங்குமே அடுத்த நாள் போட்டாங்க.
ரொம்ப வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ அந்த நம்ம கம்யூனிகேஷன் வந்து நம்ம அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம பேசுறதுக்கு தயங்கக் கூடாதுங்கிறதுக்காக அ சொல்றேன். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு சில இடத்துல வந்து அ இந்த கம்யூனிகேட் பண்ற இதுல நம்ம கஸ்டமரோட நமக்கு வந்து நெறைய டெக்னாலஜிஸ் தெரியும். ஆ நம்ம வந்து இந்த மாதிரியான நெறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்றோம். எப்படி வந்து நம்ம வந்து ட்ராக் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து அந்த டெக்னாலஜி தெரியுங்கிறத நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி தெரிய வைக்கிறது? நம்ம வந்து சொன்னா தானே கஸ்டமருக்கு தெரியும். ஸோ வந்து நாம என்னெல்லாம் கஸ்டமருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோங்கிறதையும் அவங்க கிட்ட வந்து அ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அ அதுல வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மேல வருது. ஓகே இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க வந்து டெக்னாலஜில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தோணும். சோ இப்ப ஒரு ஜுவல்லரிக்கு வந்து நாங்க பண்ணோம். சோ அ ஜுவல்லரிக்கு வந்து நெறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து நெறைய என்குயரியும் இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு அ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாரியான தேவைகள் இருக்கும். ஒரே ஷோரூம்ல இந்த இடத்துக்கு கேஷ் கவுண்டருக்கு எனக்கு இந்த மாரி வேணும். டைமண்ட் செக்ஷனுக்கு எனக்கு இந்த மாரி வேணும். ஜுவல்லரிக்கு இந்த மாரி வேணும். அந்த மாரி இருக்கும்போது, ஒவ்வொரு இதுக்கும் ஏத்த மாரி அவங்களுக்கு பெர்சனலைஸ் பண்ணி, இந்த இடத்துக்கு இந்த இந்த ப்ராடக்ட் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சஜெஸ்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஓவரால் அ மானிட்டரிங், சேல்ஸ் எல்லாத்துக்குமே தகுந்த மாரி இந்த இத நம்மளோட ஒரு ப்ராடக்ட்ட வச்சு அவங்களுக்கு இன்னும் எப்படி வேற எப்படிலாம் நம்ம வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் குடுக்க முடியுங்கிறத, நம்ம டெக்னாலஜி மூலியமா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து மேலும் நம்மகிட்ட வந்து ஒரு பண்றதுக்கான அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே வந்து ஒரு யோசிப்பாங்க. நம்ம வந்து இவங்க கிட்ட பண்ணலாமா? வேணாமா? அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வந்து நம்ம பிட்ச் பண்ணணும். நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிறத நம்ம உங்ககிட்ட தெரியப்படுத்தும்போது தான் நமக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ, அ அது மாரி அந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாமே கஸ்டமர்களுக்கு சொல்லும்போது தான் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அது மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்ப்ளாய் எம்ப்ளாயீஸோட கம்யூனிகேஷன்ல அ நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட எப்பயுமே வந்து ஒரு டெய்லியுமே ஒரு ரெகுலர் ஒரு 5 டூ ஒரு 7 மினிட்ஸ் அந்த டைம்ல ஒரு ரெகுலர் ஒரு மீட்டிங் வந்து இருக்கணும். ஷார்ட்டா வந்து என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் அவங்களோட என்னென்ன மாரியான அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இன்னைக்கு பிளான்ட்ல இருக்கு. அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பயுமே வந்து அவங்களோட வந்து ஒரு டச்ல இருக்கோன்ற அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அவங்களுக்கு. அது மாரி நம்ம மட்டும் எப்பயுமே நம்ம வந்து அவங்க கிட்ட பேசாம, அவங்களையும் வந்து நம்மளோட பேச வைக்கணும். கம்யூனிகேஷன் வந்து எப்பயுமே டூ வே கம்யூனிகேஷனா இருக்கணும். பிளஸ் வந்து நம்ம எம்ப்ளாயீஸோடையுமே வந்து நம்ம ஓப்பனா வந்து இருக்கணும். அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து வில்லிங்கா இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே ஆல்வேஸ் நம்ம இப்ப கம்பெனி அப்டின்னா நம்ம எல்லாமே ஒரு WhatsAppல குரூப் மெயின்டெயின் பண்ணுவோம். அதுல வந்து எப்பயுமே வந்து நம்ம அப்டேட்டடா இருக்கணும். அதுல நடக்குற எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அவங்களோட தேவைகளுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ, வேற ஏதாவது அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு? ப்ராடக்ட் வேற ஏதாவது அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு வேற ஏதாவது தேவை இருக்கா? வேற என்னலாம் அவங்க அந்த சைட்ல வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க? அத எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம்? அப்படிங்கிறத அவங்களோட உட்கார்ந்து நம்ம பேசணும். அப்பதான் வந்து அ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்க எம்ப்ளாயுமே வந்து எப்படி வந்து நம்ம லாங் டெர்ம்க்கு நம்மளோட டிராவல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்ப்ளாயுமே. அதுக்கு தேவையானத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து குடுக்கணும். நம்மளோட ஐடியாஸ் ஷேர் பண்ணலாம். அவங்களோட ஐடியாஸ் என்னங்கிறதும் கேட்டு, அது எப்படி நம்ம கம்பெனியோட குரோத்தோட எப்படி நம்ம வந்து அலைன் பண்றது? அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கலாம். நம்மளோட கோல்ஸ், நம்மளோட பாலிசி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத, நம்ம ஒரு நியூவா ஜாயின் பண்ற எம்ப்ளாயி வந்து நம்மகிட்ட நெறைய வருஷம் ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட ஒரு டெசிஷன வந்து கிளியரா அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து அ கம்யூனிகேட் பண்ணணும். அதே மாரி நம்ம வந்து இந்த ஒரு சேலரி ஹைக்கா இருக்கட்டும், ப்ரமோஷனு வேற எந்த சேஞ்சஸ் வந்து அ நடக்கிறதா இருந்தாலும், நம்ம அவங்களோட வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா அவங்களும் ஹேப்பியா இருக்க மாரி, நாமளும் ஹேப்பியா இருக்க மாரி நெறைய வந்து இருக்கும். இப்ப வந்து எங்களோட இதுல வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்டின்னா, இன்னொருத்தர் வந்து அந்த ஒரு ரோலுக்கு தேவைப்படுது. அவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்னென்ன? இதெல்லாம் இருக்கு. ஓகே.
இதுக்கு நான் வந்து இப்போ ஒரு ஸ்டாஃப் எடுத்தேன்னா எனக்கு இவ்வளவு வந்து பட்ஜெட் ஆகுது. இப்ப இருக்கிற நீங்களே இந்த ஒரு ரோல வந்து இதுல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆளுக்கு கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பண்ணும்போது, நான் உங்களுக்கேவும் நான் இந்த இத வந்து நானு குடுத்துடுறேன். பேமெண்ட்ட வந்து நான் ஷேர் பண்ணி குடுத்துடுறேன் அப்படிங்கும்போது, அவங்களுக்கும் ஓகே எக்ஸ்ட்ரா அவங்களுக்கும் ஒரு இன்கம் வருது. நமக்கும் வந்து இருக்கிறவங்களுக்கே வந்து நாமளும் வந்து எக்ஸ்ட்ரா குடுத்தா அந்த ஏன் புதுசா அடுத்த ஒரு பெர்சன் வரும்போது அவங்களுக்கும் தனியா நம்ம வந்து அ நெறைய அந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்களோடயே டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு பெட்டரான டெசிஷனா இருக்கும்ன்றதால, அந்த மாரியான இது எல்லாமே நம்ம வந்து டைரக்ட்டா நம்ம வந்து எம்ப்ளாயியோடயே வந்து நம்ம ஓப்பனா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு வின் வின் டீலா ஆகறதுக்கும் சான்சஸ் இருக்கு. எப்பயுமே நமக்கு கீழ இருக்க இப்ப ஒரு மேனேஜர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழ பெர்சன் இருக்காங்கன்னா, எம்ப்ளாயியோட ஸ்ட்ரகுல வந்து கண்டிப்பா வந்து மேனேஜர் வந்து ரியலைஸ் பண்ணணும். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு. எ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே வந்து அவங்களும் நம்மளுக்கும் உள்ள ஒரு அந்த கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாத்தையுமே வந்து அவங்க ஓப்பனா வந்து நம்மகிட்ட சொல்ற லெவலுக்கான கம்யூனிகேஷன் தான் வந்து நம்ம அவங்களோட மெயின்டெயின் பண்ணணும். நம்ம இத வந்து இவங்க கிட்ட சொல்லலாமா? வேணாமா? இத நம்ம சொன்னா அவங்க எப்படி நினைப்பாங்க? எப்படி எடுத்துக்குவாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடாது. நாம வந்து ஓகே மேடம் கிட்ட நம்ம இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணலாம். அவங்க கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. அந்த மாரியான ஒரு தாட்ல வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் நம்ம குடுக்கணும். பிளஸ் வந்து அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க பண்ற ஒர்க்குக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். இப்ப வந்து நெறைய அதுக்கு இருக்கு. நம்ம வந்து ஒரு அவார்ட் குடுக்கலாம். ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு போனஸ் குடுக்கறது. ஒரு இந்த இந்த மந்த்துக்கு நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த டாஸ்க்கு நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த மாரி வந்து அவங்கள வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணலாம். நாங்க வந்து யூசுவலா இப்போ ஒரு டீம் லஞ்ச் போறது. அவங்க வந்து இந்த ஒரு பெரிய ஹோட்டலுக்குலாம் அவங்க போய் சாப்ட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கலாம் கூட்டிட்டு போய் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுறது வந்து ரொம்ப ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போறது அவங்களுக்கு பிடிக்கும். அங்க போய் சாப்பிடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மூவிக்கு போலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மூவிக்கு போறது வந்து அவங்க ரொம்ப அதெல்லாம் வந்து ஒரு ஜாய்ஃபுல்லா அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சின்ன சின்ன ஒரு இத குடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட வந்து ரொம்ப ஒரு பாண்டிங்காவும் இருப்பாங்க அந்த மாரியான இதுல. ஸோ எம்ப்ளாயியோட பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து எம்ப்ளாயியோட 1 டூ 1 வந்து மீட்டிங்ஸ் எப்பயுமே ரெகுலரா இருக்கணும். அவங்களோட ப்ராப்ளம வந்து நம்ப லிசன் பண்ணணும். அதுக்கு அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட எஃபர்ட்ட வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டு, அதுக்கான ஒரு அச்சீவ்மென்ட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மென்ட்க்கு கூட ஏதாவது ஒண்ணு வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ணலாம். நம்பளோட எல்லா நம்மளோட அந்த கோல்ஸ், நம்மளோட நம்மளோட சிஸ்டம் அது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட லாஸ்ட் லெவல் எம்ப்ளாயி வரைக்குமே வந்து நம்ம கிளியரா வந்து நம்மளோட கோல்ஸ் வந்து சொல்லியிருக்கணும். நம்மளோட டெட்லைன்ஸ் இதுதான். நம்மளோட கோல்ஸ் இதுதான் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு கிளியரா வந்து சொல்லிறணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெண்டரோட கம்யூனிகேஷன். நம்ம வெண்டரோட கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு எசென்ஷியலான ஒண்ணு. ஏன்னா நம்மளோட இன்வென்டரி, நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ், நம்மளோட டைம்லி டெலிவரி இது எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அவங்களோட வந்து நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷனு வந்து அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா நாம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு பிரைசிங் பண்ண முடியும். நம்மளுக்கு குடுப்பாங்க. பிளஸ் வந்து ஸ்மூத்தான அந்த ஒரு ஆப்பரேஷன்ஸ் இருக்கும். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து இத்தன குவான்டிட்டி இந்த டேஸ்க்குள்ள வரணுங்கும்போது, அவங்ககிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு கண்டிப்பா இந்த டேஸ்ல வரணும். அது மாரி இதுக்கான டிஸ்கவுண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஆப்பரேட் பண்றது? ஆ டெலிவரி டைம் லைனு, பிளஸ் வந்து நம்மளுக்கான அந்த கிரெடிட்க்கான அந்த டைம் பீரியடு, இது எல்லாமே வந்து நம்ம அவங்களோடையுமே வந்து நம்ம கிளியரா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன? நம்மளோட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளோட அக்ரீமெண்ட்ல இதுதான் என்னோட வந்து பிரைஸ், குவாலிட்டி, என்னோட டைம் லைன் இது எல்லாமே வந்து நம்ம வந்து தெளிவா நம்ம அவங்களோட வந்து இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறத நம்ம சொல்லிடலாம் அவங்க கிட்ட ஸ்டார்ட்டிங்லயே. சொல்லிட்டு நாம வந்து அப்ப வந்து நம்ம அந்த வெண்டரோட வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். நெறைய வந்து மிஸ்கம்யூனிகேஷன் எல்லா இதுலயுமே வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான். எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து இதெல்லாம் வரும். அத வந்து நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்றது? அதுக்கு வந்து கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்போது, ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் கண்டிப்பா நெறைய இடத்துல வந்து ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அந்த ரிட்டர்ன் இமெயில்ஸ் நம்ம அனுப்பி நம்மளும் அவங்களும் வச்சுக்கிறது. ரிட்டர்ன் கம்யூனிகேஷன்ல வச்சுக்கிறது மூலியமா, ஆ அவங்களும் வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. எதையும் அவாய்ட் பண்ண முடியாது. நாமளும் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான வச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட நாமளும் வந்து ரெகுலரா அவங்களோடயும் நம்ம ஃபாலோ அப்ல இருக்கணும் வெண்டரோடையும்.
அப்பதான் வந்து அவங்க வந்து வேற என்ன ஆஃபர்ஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ் என்ன இருக்கு, இந்த மந்த் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இதுல பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளோட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது மூலியமா அவங்களுக்கும் பாசிட்டிவா இருக்கும், நம்மளுக்கும் வந்து வின்வின் டீலா இருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு இப்ப வந்து ஒரு பேமெண்ட் இஷ்யூ இருக்கு, இல்ல வந்து அந்த டைம்க்கு இப்ப நாங்க குடுத்த அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து நீங்க சரியான டைம்க்கு எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி குடுக்கல. அது மாரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாம வந்து அவங்களோட கால் பண்ணி பேசுறதுக்கு வந்து நம்ம தயங்கக்கூடாது. அது வந்து நம்ம சைடா இருந்தாலும் சரி, அவங்க சைடா இருந்தாலும் சரி, அந்த யாரு வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து இனிஷியேட் பண்றதுங்கிறதுல வந்து தயக்க வேணாம். அதையே நாமளே பண்ணிடலாமே அப்படின்றது வந்து ஒரு ஃபீல் இருக்கணும். அ நம்ம சைட்ல லேகாக இருக்கக்கூடாது. எப்பயுமே நெக்ஸ்ட் லெவல் ஃபாலோப்போ, கம்யூனிகேஷனோ யார்ட்ட இருக்கணும்னா, அவங்க தான் அவங்க கிட்ட இருந்து வர ரிப்ளைக்காக தான் நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்ற மாரி இருக்கலாம். ஆனா நம்ம சைட்ல இருந்து தான் நாம சொல்ற ரெஸ்பான்ஸ்க்காக தான் கஸ்டமரோ, வெண்டரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் கூட வந்து இருக்கக்கூடாது. நம்ம சைட்ல இருந்து என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இம்மீடியட்டா, ஃபாஸ்ட்டா வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் டிலே இந்த கம்யூனிகேஷன்ல நாம வந்து கொஞ்சம் டிலே பண்றது, அவங்க சைட்ல வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கான டிலேவா வந்து மாறிடும். நாம வந்து அந்த ஒரு 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ல எடுக்கிற டெசிஷன் வந்து, இந்த அளவுக்கான ஒரு டிலே வந்து நம்மளுக்கு மாத்திரும். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம டிலே பண்ணக்கூடாது. அவங்களோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா பேசி, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்ட்ல நம்ம வந்து வெண்டரோட நம்ம டீல் பண்ணணும். கண்டிப்பா அப்படி இருக்கும்போது வந்து 2 பேத்துக்குமே வந்து ஒரு லாங் டெர்ம் பார்ட்னர்ஷிப்பா வந்து இருக்கும். கண்டிப்பா நம்ம வெண்டரோட பண்றதுல நம்ம எப்பயுமே வந்து பிளான் இன் அட்வான்ஸா இருக்கணும். ஆ நம்ம வந்து அந்த ஆர்டர குடுக்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸா குடுத்தா அவங்களுக்கும் பெட்டரா இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நம்ம வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹரி அப் பண்றது வந்து அவங்களுக்கும் ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம் தான். அந்த மாரி இல்லாம நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டா வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்க முடியுமோ, அதுக்கேத்த மாரி அட்வான்ஸ்டா பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேட் பண்ணிடணும். அது மாரி அவங்களோட பண்ணும்போது வந்து நம்ம அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ரொஃபஷனலாவும், ரெஸ்பெக்டாவும் நம்ம நடந்துக்கணும் அவங்களோட. எப்பயுமே வந்து நம்ம அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன், ரிட்டன் அக்ரீமெண்ட்ங்கிறது வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது வெண்டரோட. ஸோ இது எல்லாமே வந்து என்னோட தாட்ஸ் இந்த கஸ்டமர், எம்ப்ளாயீஸ், வெண்டர்ஸ் இந்த 3 பேரோட கம்யூனிகேஷன பத்தி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலருந்து ஏதாவது நீங்க வந்து எடுத்து அப்ளை பண்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். Thank you for the opportunity, sir. தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you. நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு நல்ல நாள் தொடக்கம் தந்த இன்றைய பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க சேலத்தை சேர்ந்தவர். இவங்க ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு யங் உமன் ஆண்டர்ப்ரனர். இவங்க சென்ற மாதம் நம்ம நற்புலரியில் பயணிக்க ஆரம்பித்தாங்க. பயிற்சி வகுப்பு ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இந்த மாதமும் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த டாப்பிக்கில் மிக அருமையாக செஷன் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து கதிர்வேல் சார் அவங்களோட மனைவி. இவங்க போன மாதம் வந்து கதிர்வேல் சார் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி மேமும் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதமும் கதிர்வேல் சார் எடுப்பாங்க கூடிய விரைவில். மேம் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப அருமையான ஒரு செஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு அருமையான செஷன்னு சொன்னால், ஒரு ப்ரொஃபஷ்னலான கான்செப்டை வந்து நான் பிருத்திவிராஜன் சார் செஷனில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலான கான்செப்டை தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ரொம்ப யதார்த்தமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப கேஷுவலான ஒரு செஷனாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த செஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை தென்னரசி மேடம் அவர்களை அறிமுகப்படுத்துவது நற்புலரி பெருமிதம் கொடுக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். எஸ் மேம். நம்ம அடுத்தது நிகழ்வுக்கு போயிடலாம். மேம், நீங்கள் மியூட் பண்ணிங்க. கடைசியாக உங்களுக்கு ஒரு நிமிடம் வழங்கப்படும். அப்போ நீங்கள் ஏற்புரை வழங்கலாம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திரும்ப நாள் கொண்டாடக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடக்கூடிய நபர்கள் யாராச்சும் இங்கே இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடக்கூடிய
அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும், இது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. இந்த ப்ரெசன்டேஷன் ரியல் ஒரு பிஸ்னஸ் மேனோட விமனுடைய கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி இப்போ நம்மெல்லாம் தியரட்டிக்கலாக நிறைய பேர் பண்ணா கூட ரியல் பிஸ்னஸ் மேன் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்லியிருந்தாங்க. கம்யூனிகேஷன் பிட்வீன் பிஸ்னஸ் பர்சன் with vendors, business person with customers. ஸோ அந்த மாதிரி பிரிச்சு ஒரு இடத்துலையும் எப்படி அதே பிஸ்னஸ் பர்சன் வித் அவங்களோட எம்ப்ளாயிஸ். ஸோ இந்த 3 கேட்டகரியா அழகா பிரிச்சு எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, சக்சஸ்ஃபுல்லா இருக்குமோ, அது மாதிரி அவங்க வந்து அந்த வெண்டருடைய கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தப்பா ஒரு ரிவ்யூ தப்பா கொடுத்து அவங்கள்ட்ட நேரம் பேசி அவங்களையும் வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் அகைன் கொடுக்குற அளவுக்கு விஷயங்கள். ஸோ ஆஸ் ஏ கஸ்டமரா நான் பேசுற விஷயம் என்னன்னா, ஸோ இந்த இடத்துலதான் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து தேர் ஃபெயிலிங். ஒரு நம்ம டாக்டர்கிட்ட போறோம்னா டாக்டர் வந்து என்னப்பா என்னாச்சு அப்படின்னு 2 வார்த்தை கேட்டுட்டு அதுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு வியாதியை குணப்படுத்துற மாதிரி அந்த கம்யூனிகேஷன் தான் ஒரு கஸ்டமருடைய ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன். கண்டிப்பாக இந்த நீங்க சொன்ன விஷயங்களை ஒரு பிசினஸ் பர்சன் ஃபாலோ பண்ணா 100% அவங்களோட பிசினஸை யாரும் அசைக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச். சூப்பரான ஒரு செஷன். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி சொல்ற விஷயம் இதுதான். ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு ட்ரெயினர் எடுக்கிறதுக்கும் ஒரு பிசினஸ் மேன் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன் நான். அதுதான் இந்த இன்னைக்கும் நடந்தது. நற்புலரி வந்து ஆரம்பித்ததோட நோக்கம் வந்து இதுதான். ஆக்சுவலி நம்ம என்ன டாபிக்ல வந்து என்ன ப்ரொஃபஷனுக்கு நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறோமோ அது கரெக்டா அந்த டாபிக் சார்ந்தவங்களுக்கு அதை ப்ரொஃபஷனா வச்சுக்கிறவங்களுக்கு அது பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறது நற்புலரி முக்கியமான நோக்கம். அந்த நோக்கம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி 800th டே, 700th டே, 500th டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நாளுக்கும் சீஃப் கெஸ்ட் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது, கூப்பிட்டு வர்றது நற்புலரியோட வழக்கம். அது எனக்கு என்னமோ இது இன்னைக்கு உள்ள செஷன் தான் டு த டாப் மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமன் என்டர்பிரினர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேலஞ்சஸ். என்டர்பிரினர் அப்படிங்கிறதுல வந்து என்டர்பிரினரே ஒரு சேலஞ்சான சப்ஜெக்ட். அதுல விமன் என்டர்பிரினர் அப்படிங்கிறது அது பயங்கரமான சேலஞ்சஸ் இருக்கும் அதுல. ஸோ அதுல வந்து இந்த நம்ம லீடர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணது ஃபீட்பேக் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம ஒரு 3 hours பேசலாம். அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராக்டா கொடுத்துருக்காங்க. அவங்க பிசினஸ் மேன்ல ஒரு பிசினஸ் உமனா இருந்து அவங்க வந்து பார்த்த விஷயங்கள், அதாவது ஒரு தகவலை வந்து ஃப்ரம் த லோயர் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் ஒரே மாதிரி கஸ்டமருக்கு கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்ன விதம். அதே மாதிரி பர்சனலைஸ்ட் கம்யூனிகேஷன், கஸ்டமர் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது, சார் கோபால் சார் எப்படி சார் இருக்கீங்க, பிரபு சார் எப்படி இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வேல்யூவான பாயிண்ட் அது. அதே மாதிரி இமீடியட் ரெஸ்பான்ஸ், கஸ்டமர் நல்லதோ கெட்டதோ முடியாதோ இமீடியட் ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கணும். அப்பதான் கஸ்டமர் கம்பெனி மேல ஒரு மரியாதை வரும் அப்படின்னு சொன்னது. கஸ்டமைஸ் சிஆர்எம் மெயின்டைன் பண்றது, அது இன்னைக்கு டெக்னாலஜி லெவல்ல எல்லாமே பண்ண முடியும். ஆனா அது ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொல்றது முக்கியமான பாயிண்ட். கஸ்டமர் கால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கஸ்டமரை கால் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமருக்கு 80% பிரச்சனை முடிஞ்சுது. அவன் நம்மள ஏமாத்தல, நல்ல நம்ம காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது என்னன்னா கஸ்டமருக்கு முதல்ல வரும். அவன் கால் பண்ற ஒரு கஸ்டமர் மென்டாலிட்டியே தான், காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டான், இவனை 1 பார்த்தணும் பண்ணா வருவான். அவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லப்பா அவனே தானப்பா வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் 80% அவனுக்கு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சொல்றத கஸ்டமர் கேட்பாங்க, நம்ம கேட்கிற டைம் அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் சகோதரி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ், அதை வந்து ஒரு கோட்டாவே நான் எழுதணும்னு நினைச்சு யோசிச்சிருக்கேன். அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த வார்த்தையை. ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கஸ்டமர் அவங்களுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படிங்கிறது. அந்த விதத்துல ஒரு பிசினஸ் மேன் பார்த்துட்டான்னா அவனுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த சதுரங்க வேட்டை படத்துல சொன்ன மாதிரி அவன் சக்கரவர்த்தியா தான் வாழ்வான் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு மேட்ரு சாதாரணமா சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் கஸ்டமர் சொல்றாங்கன்னா அவங்களோட ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நமக்கு அழகா எடுத்து சொல்றாங்க அப்படின்னு. அது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்குவேன் கஸ்டமர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் சரி பண்றதுக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப
ரொம்ப ரொம்ப அருமை லீடர், ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அதே மாதிரி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நீங்க சொன்னது, கஸ்டமர் பத்தி நடத்தினதே நீங்க கஸ்டமர் கம்யூனிகேஷன் நீங்க சொன்னாலே அதுவே நீங்க 8 hours கண்டினியூஸா நடத்துவீங்கன்னு நினைக்கிறேன். வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன் உங்களால் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க. எம்ப்ளாயி இதை சொல்லும் போது அதுவும் இன்னும் சூப்பர். எம்ப்ளாயிட்ட எப்படி தொடர்ந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குது கஸ்டமர் அவங்ககிட்ட, அதே மாதிரி ரோல் சேஞ்ச், ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறது, கம்பெனி எப்படி ப்ராஃபிட் ஓரியன்ட் எடுத்துட்டு போறது, ஒரு ரோல் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து நம்ம அதுல ஒரு தனியா ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிறவங்க எப்படி வேலை வாங்குறது இந்த ஸ்மூத் மேனர் அப்படின்னு சொன்னது. மொத்த கம்யூனிகேஷன் ஸ்மூத் அப்படி ரன் பண்றது, பிசினஸ் ரன் பண்றது அப்படிங்கறதுக்காக தான் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னது. வெண்டர்ஸ் எப்படி டீல் பண்ணது அதை பத்தி எல்லாம் ஃபீட்பேக் கொடுத்தா இன்னைக்கு பூரா கொடுத்துட்டு இருக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு செஷன் இன்னைக்கு. பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம். வாழ்த்துக்கள் லீடர், தொடர்ந்து உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பல சாதனைகள் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் நட்புள்ளி சார்பாக. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச் நட்புள்ளி, தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச் பிரதிவராஜன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்கள் என்ன பேசலாம். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்றைய இது ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் அருமையா சொல்லிட்டாங்க. பொதுவா நம்ம சாதாரணமா பேசுறப்ப சில டைம் சொல்லுவோம் நேம் சேக், சும்மா பேரளவுக்கு சும்மா சொல்றான்டா, அவன் ஒன்னும் உண்மையான இதுல சொல்லலான்னு நேம் சேக்குன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு கஸ்டமரை டீல் பண்றப்ப அவங்க நேம சார் மேம் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா டியர் சார், அவங்க பேரு மிஸ்டர் அப்படின்னு போடுறப்ப ஒரு பர்சனல் இது ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்க. அவங்க சொன்ன அந்த இதுல சிஆர்எம் சாஃப்ட்வேர்னு சொன்னாங்க. சாஃப்ட்வேரே நான் இது வரைக்கும் கேள்விப்படாதெல்லாம், ஏன்னா நான் ஐ எம் நாட் அ பிக் பிசினஸ் மேன். சிஆர்எம் சாஃப்ட்வேர் அதுல என்னன்னா ஒரு ரிவ்யூல வந்து அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டா கூட, ஃபீட்பேக் கொடுத்துட்டா கூட அதை எப்படி 5 ஸ்டாரா மாத்த முடியும், அதுலதான் உண்மையான ஸ்கில்லும் வேல்யூவும் இருக்கு. நாட் ஓன்லி ஸ்கில், வேல்யூஸ் ஆல்சோ தேர் இன் தட். சாரி மேம், சாரி சார், நாங்க செஞ்சதுல இந்த எரர் வந்திருக்கு, அதை நாங்க we will rectify in due course, உடனே உங்களுக்கு பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் தரோம். இதெல்லாம் வந்து these are all very vital communication in any type of business. அவங்க ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி 3 ஏரியாவும் சாரெல்லாம் பிருத்திவிராஜன் சாரும் ரமேஷ் சாரும் கவர் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாயிய எம்பவர் பண்றது, அவன் எம்ப்ளாயி தானே, நீ வேலைக்காரன் தான்டான்னு இல்லாம அப்புறம் எம்பவர் பண்ணி நீ சொல்ற சஜஷனும் நம்ம ஏத்துக்கோப்பாங்கிற மாதிரி கொண்டு வர பிசினஸ் எல்லாம் எங்கேயோ போய் நிக்குங்கிறதுக்கு இதெல்லாம் இது. அதே மாதிரிதான் சார் சொன்ன மாதிரிதான் சொல்றதுன்னா இத ஃபீட்பேக்கே ஒரு நாளைக்கு சொல்லலாம். வேல்யூ இது எல்லாமே அதுல சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸ்ன்னு ஒரு இது வரும் இல்லையா, அதுவும் வந்து கவர் பண்ணிடுவாங்க. இந்த கஸ்டமர் கேர்லயே வந்து அது கவர் ஆயிடுது. உங்களுக்கு எப்படி எங்க ப்ராடக்ட் நல்லா ஒர்க் பண்ணுதா, எல்லாமே சூப்பரான கம்யூனிகேஷன். இன்னைக்கு என்னோட அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதமான சொற்பொழிவுகளை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். தொடர்ந்து ஹீலர் வெங்கட்ராமன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஹீலர் டிஆர்வி திருச்சியிலிருந்து. அதாவது ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்ணும்போது அங்க இருந்து பார்ட் டைமா பிசினஸ் பண்ணேன். ஒரு பிசினஸ்ங்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட், அதுவும் அந்த டிஃபிகல்ட்டியோட ஒரு லேடி என்டர்பிரனரா நீங்க வந்து இவ்வளவு தூரம் அதை வந்து அனலைஸ் பண்ண விதம். நான் இந்துஸ்தான் லீவ்ல இருக்கும்போது ஸ்டோர்ஸ் எங்க இருக்கு, வேர் ஹவுஸ் எங்க இருக்கு, பேக்கிங் மெட்டீரியல் கூட எங்க இருக்கு, எப்படி பேக் பண்றோம், எப்படி சேல்ஸ் நடக்குது, இப்படின்னு ஒரு பிக் பிக்சர்ல. அதனால நம்ம ஒன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நம்ம மாதிரி சம்பளம் வந்துட்டு இருக்கோம். ஹெச்ஆர்ல இருந்தேன், வேர் ஹவுஸ்ல இருந்தேன், எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணேன். ஆனா ஒரு சின்ன வியாபாரியோட பெயின் என்ன அப்படிங்கிறத டிராவல் பண்ணும்போது இப்ப நான் முழு நேரமா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ். பிசினஸ்னா என்ன, வியாபாரம்ங்கிறது கையில போய் கழுத்துல டை வாயில மெய்யுங்கிறோம். இஃப் யூ ஆர் ட்ரூ டு யூ, ட்ரூ டு த பிசினஸ் அப்படிமோ, அந்த ட்ரூத் பிஹைண்ட் தட், இந்த மேடமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை தன்மை, அந்த தன்மை வந்து ரொம்ப கேஷுவலா வந்தது. ஆனா அதுல வந்து நிறைய வந்துருச்சு. அதுதான் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது. நீங்க நிறைய இடத்துல போய் பேசணும். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம பேச்சாளர்கள்ட்ட எங்க அந்த டிராபேக் இருக்கு அப்படிங்கறத மக்கள் பார்ப்பாங்க. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிங்க, அந்த மட்டும் தூக்குங்க. அப்புறமா என்ன அப்படின்னா உங்கள்ட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு, ஓகே சந்தோஷம். அந்த வேற தாண்டி இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, மேடம் உங்களோட நம்பரை போடுங்க. நாங்க என்ன சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் டெவலப் பண்றதுக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல 1,30,000 பேர்ல நான் நம்பர் 2 பொசிஷன்ல எல்லா வியாபாரியும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன்.
எங்க ஏரியால ஒரு சின்ன ஒரு வெண்டார் வந்து சப்பாத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் போய் யூஸ் பண்ணாங்க. நல்லா பிசினஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சின்ன ஒரு கடையை போட்டாரு. ஒரு ஃபேக்டரி மாதிரி கோயம்புத்தூர் ஏரியால இருந்து ஒரு மிஷினை வாங்கி போட்டு சப்பாத்தி சாயந்தரம் பார்த்தா ஃபேக்டரி மாதிரி நடக்குது. காஸ்ட் கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காரு. 12 ரூபா 13 ரூபா ஆரம்பிச்ச சப்பாத்தி 8 ரூபா 6 ரூபான்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த கடை இல்லை. ஏன்னா the user they are not recommending to that shop. Everybody is using it, using the vendor. இது நீங்க எவ்வளவு பெயின்ஃபுல்லா பாக்குறீங்க. இத மாத்துறதுக்கு வாட் இஸ் த டூல் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஏன்னா பிகாஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம கஸ்டமரை பிடிக்கிறது முக்கியம் இல்ல. அந்த கஸ்டமர் he has to bring lot of customers. அதுல நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியாவது கேட்கணும் அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கேன். சார் தயவு செஞ்சு ஒரு யூ ரெக்கமெண்ட் ஒரு 3-4 people. நீங்க சாட்டிஸ்ஃபைடா? சந்தோஷம். நீங்க நிறைய பேரை சொல்லுங்க அப்படிங்கறத. நீங்க எவ்வளவு தூரம் அந்த விஷயத்த பண்றீங்க? ஏன்னா பிகாஸ் ஒரு அந்த தொழிலை பண்றது அவ்வளவு வேல்யூபிளானது. இட்ஸ் நாட் அ கேஷுவலி ஹேப்பனிங். ஓகே, அதனால அதுக்கு உண்டான ஒரு டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் சொல்லி கொடுத்து நீங்க வந்து எவ்வளவு தூரம் அதை வேல்யூபிளா பாக்குறீங்கிறதையும் சொல்லுங்க. எனக்கு வந்து சாயந்தரம் சப்பாத்தி வீட்டுல நம்ம 4 பேருக்கு இடணும் அப்படின்னா ஒரு 12 சப்பாத்தி வேணும்னா கூட அது பண்றது கஷ்டம். ஆனா ஒரு மிஷின் போட்டு பண்ணி ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அவர் பிசினஸ் மூடிடுச்சு இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி இல்லாம ஒரு சின்ன வியாபாரி அவரோட பிசினஸ் க்ளோஸ் பண்ணாம எல்லா கஸ்டமரையும் பிரிங் பண்றதுக்கு உங்களான டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் சொல்லி கொடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் தேங்க்யூ ஸோ மச் ஹீலர் வெங்கட்ராமன் சார். நம்மளுடைய செஷனில் வந்து Q&A செஷன் கிடையாது. ஸோ மேம்கிட்ட வந்து நான் பர்சனலாக மெசேஜ் போட்டு நான் அப்புறமா உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஹீலர் வெங்கட்ராமன் சார். வாழ்த்துக்கள் சார். தாமோதரன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம். காலை வணக்கம். ஒரு நல்ல செஷன் சார். ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ கம்யூனிகேஷன் தேவைப்படுகிறது என்பதை சிறப்பாகவும், ஒரு பிஸ்னஸ் மேன் அவருடைய கருத்துக்களை சொல்வதும் மிக சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி சார். அவருடைய பிஸ்னஸில் எவ்வளோ முக்கியமான ஒரு பிஸ்னஸை கவனிக்கிறதை விட கம்யூனிகேஷனை பற்றி சிறப்பாக கஸ்டமரிடம் நாம் தெரிவிப்பது தான் இந்த பிஸ்னஸுடைய முக்கியத்துவம் என்பதை மிக தெளிவாக இன்று எடுத்துக்கூடிய மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள நன்றி சார். நன்றி தாமோதரன் சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து சிவகணி மேம், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் மேம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். மேம் செஷன் எக்ஸலண்டா இருந்தது மேம். ஒரு இடத்துலயுமே நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. கம்யூனிகேஷன் எங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அந்த 3 பேர்கிட்ட இருக்கிறத அழகா எடுத்து சொன்னீங்க. அதுல கடைசியா நீங்க சொல்லும்போது கிரீட்டிங் த எம்ப்ளாயி அப்படிங்கறத சொன்னீங்க. ஸோ ஒரு சின்ன ஊக்குவிப்பும் கூட அவங்கள இன்னும் நல்லா ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணும், அது ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் வந்து அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அது புரியும். அந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடா இருந்தது. ஓவரால் செஷன் எக்ஸலன்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். லோகநாதன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்பொழுது காலை வணக்கம் ஐயா. எனக்கு இந்த வகுப்பு வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் பற்றி எனக்கு எல்லாம் தெரியாது. நான் விவசாயம் செய்வேன். அடுத்து இந்த மகளிர் குழுக்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறையில் கிளாஸ் எடுப்புங்க. இன்னைக்கு வந்து நல்லா இருந்தது இந்த பிஸ்னஸ். அதோட பின்னோட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருடைய பின்னோட்டத்தை தான் ரொம்ப ஆழ்ந்து கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் லோகநாதன் சார். மேம், இப்போது உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் மேம். தென்னரசி மேம். ஓகே சார். நான் வந்து ரொம்ப நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பேசல சார். என்னோட பிஸ்னஸ்ல நான் பார்த்தத ஸ்ட்ரகிள்ஸ் பிளஸ் பாசிட்டிவ் அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். நீங்க இவ்வளோ வந்து எனக்கு கமெண்ட் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து அதான் சார் சொன்ன மாதிரி அதாவது பிஸ்னஸ் பண்றதே ரொம்ப ஸ்ட்ரகிள். அதுலயே வந்து உமன்ஸ் பிஸ்னஸ் பண்றது இன்னும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பிளஸ் வந்து ஜாப் பிளஸ் பிஸ்னஸ்ங்கும் போது நிறையவே சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம், இந்த சிஆர்எம் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து இது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதுக்கான சேலஞ்சஸை வந்து எடுக்கணும். சார் சொன்ன மாதிரி
ஹீலர் சார் சொன்ன மாதிரி அந்த வந்துங்கிறத நிறைய ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா நான் மேடை பேச்சாளர்லாம் இல்லை சார். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரியாது. நான் எங்களுக்குள்ள பேசிக்கிறது தான். ஸோ அந்த கமெண்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் கண்டிப்பா. அது வந்து அதுவும் அப்படிதான் பேச பேச சரியாகும் சார். ஸோ எல்லாமே அப்படிதான். நம்ம வந்து எதுக்குமே அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றதுக்கு தயங்கக்கூடாது. அதனாலதான் சரி தயங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் செஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் பிளாட்ஃபார்ம் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிருத்திவிராஜன் சார் ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் சொன்னது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப என்னோட செஷன் அவ்வளோ டீட்டெயிலா கவனிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்று ஒரு அதிகாலை வேளையில் ஒரு அருமையான செஷன். நம்மளுடைய பின்னோட்டத்திலேயே எல்லோரும் வழங்கின பின்னோட்டத்திலேயே அது க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு அருமையான செஷன் வழங்கி நம்ம நல்ல ஒரு நாள் தொடக்கம் தந்த இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணத்திற்கு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிறுத்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷன், நல்ல நண்பருடன் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.